அது சொல்லுங்க. ஆளும் கட்சியை பற்றி நான் சொல்லவே இல்லை. தெளிவாக இருக்கிறது. எவ்வளவுதான் எடப்பாடியார் அழைத்தாலும் அழைக்க வாய்ப்பில்லை. மணலை வேறு, இன்று எல்லை வேறு. அதை மற்றவர்கள் புரிந்து கொண்டால் சரி. திமுக பலவீனமாக இருந்தாலுமே திமுகவுக்கு வந்து அதிமுக தான் வந்து பிரதான எதிர்கட்சின்னு இன்னைக்கு இப்போ உதயநிதி ஸ்டாலின் வந்து சொல்லியிருக்காரு. இது பத்தின தகவல். இன்று புத்தாண்டு தின விழா, புதிய ஆண்டு துவங்கி இருக்கிறது. எல்லோரும் மிக மகிழ்ச்சியாக அலுவலகம் திறக்கிற நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வெள்ளகோயில் என்பது இனி வெற்றி கழகத்துடைய திருப்பு முனையாக அமையப் போகிறது. ஏனென்று சொன்னால், அவர் மலேசியா பயணம் உலக நாடுகளே வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்கிறது. நான் இது எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், ஏறத்தாழ 1,00,000 பேர்கள் அங்கே கூடியிருப்பது இதுவரையிலும் உலக வரலாற்றில் மலேசியா மண்ணில் முதலாக நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சியாகும். மலேசியாவை பொறுத்தவரையிலும் 6 வழிச்சாலைகள் 8 வழிச்சாலைகள் இங்கே இருக்கிறது. இந்த நிகழ்ச்சி முடிந்ததற்கு பிறகு பல்வேறு நாடுகளே வந்தவர்கள் தங்கள் நாடுகளுக்கு திரும்புகிற போது ஏறத்தாழ 2 மணி நேரம் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருக்கிறது. ஒரு வரலாறு படைத்த நிகழ்ச்சியாக உலகத்திலே இருக்கிற பல்வேறு நாட்டு சார்ந்தவர்கள் வியக்கத்தக்க அளவிற்கு ஒரு வரலாறு படைக்கப்பட்டிருக்க நிகழ்ச்சி இங்கே நடைபெற்றிருக்கிறது. வருகின்ற 9ஆம் தேதி அன்று ஜனநாயகம், இன்று தமிழகத்திலே ஜனநாயகம் சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கிறது. அதை காப்பதற்கு அந்த திரைப்படம் வர இருக்கிறது. அது வருகிற போதுதான் ஜனநாயகத்தை காப்பதற்கு, தமிழ் மண்ணில் பிறந்திருக்கிற பெண்களுக்கு பாதுகாப்பு அளிப்பதற்கு, சட்டொழுங்கை பேணி காப்பதற்கு, எல்லோரும் எல்லா நலம் பெற வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று மனிதநேயத்தோடு ஒரு திரைப்படத்திற்கு 250 கோடி என்று சொன்னால், ஆண்டுக்கு 4 திரைப்படம் வரால் நடிக்க முடியும். 1000 கோடி எனக்கு தேவையில்லை. ஆர்ப்பரித்து வருகிற மக்களுக்கு நல்ல பணிகளை செய்ய வேண்டும் என்ற நோக்கத்தோடு இன்று நிகழ்ச்சியிலே கலந்து கொள்கிறார்கள். அவரை பொறுத்தவரையிலும் 2026 அவர்தான் தமிழ்நாட்டின் நிரந்தர முதலமைச்சர். வரலாறு அது எந்த சக்தியாலும் மாற்றி அமைக்க முடியாது. நீங்கள் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி, துணை முதல்வரை பற்றி கேட்டிருக்கிறீர்கள். அவருக்கே தெரிகிறது யார் பலவீனமானவர்களை வைத்துக் கொண்டால் ஆட்சி முடியும் வரை கேள்வி கேட்க மாட்டார் என்ற நோக்கத்தோடு தான் இந்த கருத்தை அவர் வெளியெடுத்தார். கருத்து வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. கண்டவருக்கு சொல்லுகின்ற தகுதி அங்கே இருக்கிறது. மக்களை நேசிப்பதற்கு, மக்களை ஆளுவதற்கு தகுதி என்று சொன்னால் 2021 ஏன் வெற்றி பெறவில்லை? 1. 10 தேர்தலே ஏன் தோல்வி ஏற்பட்டது என்பது 2வது. மக்கள் தீர்ப்பு எப்படி அளிக்கப்பட்டிருக்கிறது என்பதை அவர் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் வந்து அரசியல் ஊழியர்களுக்கு மட்டும் 3000 ரூபாய் வந்து போனஸ் அறிவிச்சிருக்காரு முதல்வர். மற்றவங்களுக்கு அறிவிச்சிருக்காங்களா அப்படிங்கிறது தெரியல. அதை பத்தி போன முறை தேர்தல் என்பது அரசு ஊழியர்களை வைத்துக் கொண்டு பல்வேறு வாக்குறுதிகளை தந்து அதன் மூலமாக வெற்றி பெற்ற வரலாறும் இருக்கிறது. இன்று அந்த வரலாறு, அவர் கொடுக்கப்பட்டிருக்கிற பொங்கல் தொகை என்பது அங்கே இருக்கிற அரசு ஊழியர்களை கேட்டால் தான் தெரியும். தொடர்ந்து போராட்டங்கள் நடைபெற்றுக் கொண்டே இருக்கிறது. ராமதாஸ் அன்புமணியும் ஒன்று சேர்த்து சொல்லி அது அவருடைய கருத்து. பொங்கல் தொகை இப்ப கொடுக்குறாங்க. வரும் பொங்கலுக்கு வந்து அரசு வந்து எல்லாத்துக்கும்
அதிகபட்சமா 5000 ரூபாய் வரைக்கும் கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. அந்த தேர்தல் எந்த மாதிரியான பாதிப்புகள் இது ஏற்படும்? அண்ணா, பொங்கல் பரிசு என்பது ஒரு அரசு மக்களுடைய மனநிலையை புரிந்து கொண்டு செயலாக்குவது ஒரு அரசினுடைய கடமை. பெண்களுக்காகவே ஏறத்தாழ பல இடத்துல ஒரு நிகழ்ச்சி நடைபெற்றது. 1000 ரூபாய் 500 ரூபாய் பணம், பேருந்து, உணவு, சேலை அனைத்தும் வழங்கி ஒரு 1000 ரூபாய் தொகையை கொடுத்துத்தான் அவர்களால் அந்த கூட்டத்தை கூட்ட முடிந்தது. அன்றைய தினம் நடைபெற்ற நிகழ்ச்சி 2 லட்சம் பேர் பெரியார் மாவட்டத்தில் ஈரோடு விஜயமங்கலத்தில் வந்தார்கள். 1 ரூபாய் கொடுக்கக்கூடாது இல்லாமல் பணம் இல்லாமல் வருகிற கூட்டம் இங்கே, பணம் கொடுத்தால் வருகின்ற கூட்டம் அங்கே. இதுதான் இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிற. அதுவும் 2 மணி நேரம் தான் டைம், சினிமா பார்க்குற மாதிரி 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு எந்திரிச்சு போயிடுவான். இதுதான் நிலை. ஆனால் இங்கே ஆர்ப்பரித்து வருகிற கூட்டம் பணத்தை பற்றி கவலைப்படவில்லை. நாளை ஆட்சி மாற்றத்தை தமிழக வெற்றி கழகத்துடைய தலைவர் வெற்றி நாயகன் ஆட்சி முதலமைச்சராக வர வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் அத்தனை பேரும் தங்களுடைய உயிரை பணயம் வைத்துக் கொண்டு, பொருளாதாரத்தில் தங்களுக்கு இருக்கிற பொருளாதாரத்தை வைத்துக் கொண்டு, கடனை வாங்கி கொண்டு இந்த இயக்கத்திற்காக தங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்க இயக்கம். இந்த இயக்கத்தை தமிழ்நாட்டில் வெல்வதற்கு எந்த சக்தியாலும் தமிழ்நாட்டிலே கிடையாது என்பதை நான் இந்த நேரத்தில் ஆணித்தரமாக சொல்லிக் கொள்கிறேன். ஏனென்று சொன்னால், உங்கள் குடும்பத்திலே கேட்டால் கூட சொல்லுவாங்க பிள்ளை பசங்களா, அப்பா இந்த தடவை எங்களுக்கு ஓட்டு போடும் பிரசரி போடுறது கேட்குறாங்க இல்லையா, தலையாட்டிட்டீங்க. ஆகவே வெற்றி நமது தான்.